வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் இயக்கம் இது வந்து 9ஆம் வகுப்பில் அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களாக பார்க்கலாமா? பாருங்கள், மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடு. திசைவேகம், காலம், வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னா நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. இப்போ நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கு. வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழ்ந்து. இது நீங்கள் என்ன செய்யணும்? ரவுண்ட் பண்ணணும். பின்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது அப்படின்னா சீரான இயக்கம்னால நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு சீராக வரும். சரியா? நீங்கள் ரைட் பண்ணுங்க. மைய விலக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை. நீங்கள் இதில் ரவுண்ட் பண்ணுங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேகம் ஒரு ஸ்கேலர் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. சரியா? தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாயின் மதிப்பை தருவது வேகம். எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் என்றும் கூறலாம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசை வேகம். இது நான் உங்களுக்கு வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். இல்லை பென்சில் எழுதியிருக்கு. உங்களுக்கு இது சரியாக தெரியலை அப்படின்னா நீங்கள் நோட்டை பார்த்துருங்க. பாருங்கள், உங்களுக்கு 4 கோடிட்டேட் இருக்குது. இந்த 4 விட நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணுங்கள், கோடிட்டேட்டத்தில் எழுதிருங்க. சரியாக தவறினை திருத்தவும். நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கு இடையே செல்லும் ஒரு பேருந்து இயக்கம் சீரான இயக்கத்துக்கு ஒரு உதாரணம். இது வந்து நமக்கு வந்து தவறு. இது சீரற்ற இயக்கம். மேலே வந்து சீரற்ற அப்படின்னு வரணும். சரியா? முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும். ரைட்டு. எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழி ஆகும். ரைட்டு. ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். தவறு. இதுக்கு மாறாது என்னென்னா சாய்வாக இருக்கும். இதில் வந்து நேர்கோடாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சாய்வான கோடாக இருக்கும். சரியா? இணையான இதில் வந்து சாய்வானன்னு வரணும். அடுத்து, ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும். சரியா? இது வந்து சரி நமக்கு. அடுத்து, கூற்று மற்றும் காரண வினாக்கள் சரியான தேர்ந்தெடு. கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் தவறான விளக்கம். கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை. பாருங்கள், கூற்று ஒரு பொருளின் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றமடைவதால் ஏற்படுவது. ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும். அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. பாருங்கள், இது உனக்கு தான் ரைட்டு. அது கூற்று மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி நேரத்தை அளவிடுகிறது. காரணம் மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம். இதுக்கு வந்து தான் ஆன்சர். பாருங்கள், கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை. இது வந்து உங்களுக்கு ரைட்டு. அடுத்து 3, கூற்று ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. காரணம் இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதையாகும். பாருங்கள், இதுக்கு விட வந்து பாருங்கள், கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அடுத்து பொறுத்துங்க. பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 சம கால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் எதுன்னு பார்க்கலாம். ஈயனா. சீரற்ற முடுக்கம்.
ஈனா. நிலையான எதிர்மறை முடுக்கம் ஆ. சீரான முடுக்கம். சரியா? இதை கரெக்டாக உங்களுக்கு குறிச்சிருங்க. அடுத்து ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர். சுருக்கமாக வழியில் திசை வேகம் வரைகிறது. பார்க்கலாமா? உங்கள் புக்கில் 16ஆம் பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அடுத்து தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக. உங்கள் புக்கில் 15ஆம் பக்கம் எடுத்துக்கிடுங்க. திசையை கருதாமல் ஒரு நகரும் பொருள் கடந்த பாதை நீளமே அப்பொருள் கடந்த தொலைவு என கூறலாம். இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க. அடுத்து எஸ்ஐ முறையில் அதை அளக்க பயன்படும் அலகு மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இது 2 பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க. இடப்பெயர்ச்சிக்கு ஒரு பாயிண்ட் எடுங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளொன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே அடுத்த பக்கத்துக்கு வாங்க இடப்பெயர்ச்சி ஆகும். இது எண் மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசை அளவுரு ஆகும். இது எஸ்ஐ அலகில் மீட்டர், இடப்பெயர்ச்சியின் அளவும் மீட்டர் தான். இந்த 2 அளவில் பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிவது என்ன, நீங்கள் அறிந்தது என்ன? உங்கள் புக்கில் 15ஆம் பக்கம் எடுங்க. ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை கொண்டிருக்கிறது என கூறலாம். சீரான கால இடைவெளிகளின் அளவு மிகச் சிறியதாகவோ அல்லது மிகப் பெரியதாகவோ இருக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். பாருங்கள், எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? சரி, வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக. உங்கள் புக்கில் 16ஆம் பக்கம் எடுத்துக்கிட்டுங்க. வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும். இது ஒரு பாயிண்ட் வேகத்துக்கு. திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்துக்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். இதில் இது வரைக்கும். எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் புக்கில் 16ஆம் பக்கம் எடுத்துக்கிடுங்க. இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும் மற்றும் முடுக்கம் எதிர் மதிப்பு பெறும். இது எதிர் முடுக்கம் எனப்படும். எதிர் முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் எனலாம். இது வரைக்கும் நீங்கள் நினச்சணும், எழுதணும். அது சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா? உங்கள் விடைக்கு விளக்கம் அளிக்கவும். ஆம், முடுக்கப்பட்டது. சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகத்தின் திசை மாறுபடுவதால் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். இது வரைக்கும் எழுதணும். சரியா? சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? சீரான வட்ட இயக்கத்துக்கு 2 உதாரணங்கள் தருக. உங்கள் புக்கில் 21ஆம் பக்கம் வாங்க. பொருள் ஒன்று வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் செல்லும்போது திசை மாறுவதால் திசை வேகம் மாறுகின்றது. எனவே இது ஒரு முடுக்கிவிக்கப்பட்ட இயக்கமாகும். உதாரணமாக பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது, கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் ஆகியவை சீரான வட்ட இயக்கங்களாகும். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் நினச்சினா எழுதணும். விரிவாக விடையில் வரைவிட முறையை பயன்படுத்தி இயக்க சமன்பாடுகளை வருவி. உங்கள் புக்கில் 19ஆம் பக்கத்துக்கு வாங்க. இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி. இதிலேருந்து நீங்கள் நினச்சினா எழுதணும். எழுதி இந்த படம் வரைஞ்சிருங்க. இது வரைக்கும் அடுத்த பக்கத்துக்கு வாங்க. 20ஆம் பக்கம் வாங்க. இதை எழுதிடுங்க. முதல் இயக்க சமன்பாடு இது எழுதுங்க. அடுத்து 2ஆம் இயக்க சமன்பாடு, இது 3வது இயக்க சமன்பாடு. இது வரைக்கும் நீங்கள் நினச்சணும் எழுதணும். இதுதான் இயக்க சமன்பாடு. சரியா? பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. பாருங்கள், நேரான இயக்கம் நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம். அடுத்து வட்ட இயக்கம் வட்ட பாதையில் செல்லும் இயக்கம். அளவு இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம். அடுத்து சீரான இயக்கம் சமான தூரத்தை சமன் நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத பொருளின் இயக்கம். இப்போ நீங்கள் எத்தனை இயக்கத்தில் வருது? 5 இயக்கம். நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அளவு இயக்கம், சீரான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இவ்வளோ நீங்கள் நினச்சிடணும், எழுதணும். பயிற்சி கணக்கில் ஒரு பந்து 20 மீட்டர் உயரத்திலிருந்து மெதுவாக கீழே விடப்பட்டது. அதன் சீரான திசைவேக மாறுபாட்டு வீதம் 10 மீட்டர் வினாடி. அது எந்த திசைவேகத்தில் தரையை தொடும்? தரையை தொடுவதற்கு ஆகும் காலம் எவ்வளவு? பார்க்கலாமா? இந்த மாதிரி எழுதுங்க. தொடக்க திசைவேகம் GHB. பாருங்கள், இந்த மாதிரி சமன்பாடு போட்டுடுங்க. போட்டு உங்களுக்கு 2 வினாடி வருது. அடுத்த கொஸ்டினுக்கு 20 மீட்டர் வினாடி. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள மேத்ஸ். ஒரு தடகள வீரர் 200 மீட்டர் விட்டமுடைய வட்டப்பாதையை 40 வினாடியில் கடக்கிறார்.
2 நிமிடம் 20 வினாடிக்கு பிறகு அவர் கடந்த தொலைவு மற்றும் விடப்பெயர்ச்சி எவ்வளவு? பாருங்கள், வட்டப்பாதையின் விட்டம் 200 மீட்டர். 2/22/7 பெருக்கல் 100 பட விட உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 2 நிமிடம் 20 வினாடி. பாருங்கள், கடந்த தொலைவு 3.5, அதான் 3.5. இடப்பெயர்ச்சி 200 மீட்டர். சரியா? அடுத்து, ஒரு பந்தய மகிழ்ந்து 4 மீட்டர் வினாடி ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது. புறப்பட்ட 10 வினாடியில் அது கடந்த தூரம் என்ன? மகிழ்ந்தின் தொடக்க திசை வேகம் பாருங்கள், முடுக்கம், காலம், தொலைவு, இந்த மாதிரி சமன்பாடு போட்டு எழுதுங்க. 10 வினாடியில் மகிழ்ந்து கடந்த தூரம் 200 மீட்டர். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ நமக்கு முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.